பிரியமானவர்களே, நான் முதல் செஷன்ல கர்த்தருடைய வார்த்தைகளாய் எருசலேமின் அலங்கத்தை குறித்தும் அதனுடைய 12 வாசல்களுடைய முக்கியத்துவத்தை குறித்த காரியங்களை நாம் படிக்க ஆண்டு உதவி செய்தார். அதுல முதல் செஷன்ல 2 வாசல்களை நாம் அதிகமாய் தியானிக்க ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். ஆட்டு வாசலை குறித்தும் மீன் வாசலை குறித்தும் நாம் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். இப்பொழுது இந்த 2வது செஷன்லையும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகள்ல கிட்டத்தட்ட 6 வாசல்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். 6 வாசல்களை தியானித்து 3வது செஷன்ல மீதமுள்ள 4 வாசல்களையும் நாம் தியானித்து முடிக்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த வாசலானது பழைய வாசல். நீங்க இந்த வசனத்தை நெகேமியா 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள் என்று அங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் முன்னமே சொன்னது போல வாசலை கட்டி எழுப்புகிற பணியிலே ஒரு தனி மனிதன் கிடையாது. ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல, ஒரு ஐக்கியமாய் ஒரு சிலர் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அந்த வாசல் கர்த்தருடைய சபைக்கு இருக்கிற மகா மென்மையான ஆவிக்குரிய அனுபவத்தை குறிக்கிறது என்பதெல்லாம் முதலாவது பகுதியில் நாம் அதிகமாய் தியானித்தோம். கூடுதலான வெளிச்சம் கிடைக்க வேண்டுமானால் தயவுசெய்து நீங்க முதலாவது பாகம் 1 பேசப்பட்ட செய்தியை அதிகமாய் கேட்க உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பழைய உடன்படிக்கையிலே 12 கோத்திரங்களை கர்த்தர் ஏற்படுத்தி 12 கோத்திரங்களுக்கு விசேஷித்த வார்த்தைகளை எவ்விதமாய் வெளிப்படுத்தி அவர்களை வழிநடத்த சித்தம் கொண்டார். அதே போல புதிய ஏற்பாட்டு சத்தியங்களையும் 12 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் வெளியேறப்பட்ட சத்தியங்களை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி அந்த 12 வாசல்கள்ல நாம் 3வது வாசலாய் பார்க்கிற அந்த வாசலானது பழைய வாசல். இந்த பழைய வாசல் சொல்லும்போது நமக்கு 2 விதமான அர்த்தத்தை கொண்டு வரும். பழைய வாசல் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? பழைய வாசல் சொல்லிட்டாலே அதுக்கு பக்கத்துல ஒரு புதிய வாசல் ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். பழைய வாசல் சொல்லும் போது ஒரு புதிய வாசலுக்கு முந்தைய வாசல் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இது எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னா 2 விதமா அறிய முடியும். ஒன்று, பூர்வத்தில் உள்ள பழைய காலத்து பரிசுத்தவனுடைய பாதையை அது வெளிப்படுத்துகிறது. பழைய வாசல் சொன்னாலே இருக்கிறதுலே முந்தைய காலத்தில் உள்ளது அப்படிங்கிறது அர்த்தம். பழைய காலத்தில் உள்ளது. இதை எப்படி நம்ம எடுக்க முடியும் சொன்னா, எரேமியா 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்துல. ஆக பிரியமானவர்களே, பழைய வாசல் என்று சொல்லும் போது நிச்சயமாவே நம்முடைய வாழ்க்கையில் அது எதை காண்பிக்க அப்படி சொன்னா, ஆதி காலத்து பரிசுத்தவான்களுடைய உத்தம பாதை. சரி, அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட பாதையில் இருந்தாங்க? ஆண்டு சொன்னார், பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதை சொல்லியிருக்கிறார். பழைய பூர்வ காலத்து பரிசுத்தவான்களுடைய நிலவரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், நீ வேதத்தை உன்னிப்பா நீங்க வாசித்து பாருங்க. ஆதிகால அப்போஸ்தலர்கள் தேவனுக்காக வெகு வைராக்கியமாய் செயல்பட்டார்கள். பாருங்க, அப்போஸ்தலர்கள் மூலமாய் பிரசங்கிக்கப்பட்ட ஒரே சுவிசேஷம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். வேதத்திலே ரோமர் 16வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆதிகாலம் முதல் அடக்கமாய் இருந்து பிற்பாடு அவருடைய தீர்க்கதரிசிகளால் வெளியரங்கமாக்கப்பட்ட அந்த ரகசியமானது இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் என்று சொல்லி அங்கே ரோமர் 16வது அதிகாரம் 25 மற்றும் 26 வாசிக்கிறோம். அப்ப ஆதி காலத்தில் இருந்து தொண்டு தொட்டு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரகசியம் எதை பற்றியது? சத்தமா சொல்லுங்க, யாரை பற்றியது? இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அதாங்க பழைய வாசல் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு பழைய அனுபவம்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லாம் என்ன தெரியுமா? லேட்டஸ்டா இன்னைக்கு எல்லாம் புதுசா ஆராதனை, இன்னைக்கு எல்லாம் விதவிதமா சத்தத்தை போடக்கூடிய ஆராதனைகள் இன்னைக்கு உண்டு. நீங்க அதை ரொம்ப கவனமா இருக்கணும். பழைய வாசல் கட்டாயம் எருசலேமின் அலங்கத்துக்கு தேவை. கர்த்தருடைய சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் இது தேவை என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பழைய அனுபவம் கிடையாது. பழைய அனுபவம் இல்லை. பழைய காலத்து அப்போஸ்தலருடைய அந்த உபதேசம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இடம் பெறவில்லை. இன்னைக்கு என்னன்னா, காலத்துக்கு ஏற்றபடி ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவம் இருக்கிறது. அந்த காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்களை பாருங்க, ஆதி அப்போஸ்தலருடைய அடிச்சூடல அடிபெறலாம நடந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட மேன்மையான அனுபவம் இன்னைக்கு அநேக இடத்துல இல்லை. பிரியமானவர்களே, ஆதி காலத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கிட்டத்தட்ட இந்த பைபிள் முதல் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட
அந்த புதிய ஏற்பாடு எல்லாமே எழுதப்படுகிறது, நமக்கு தெரியும். ஆனா இதை தாண்டி வேற எந்த காலத்திலையும் ஆண்டு என்ன செய்யல, செஞ்சுரிஸ் சொல்லுவாங்க, தலைமுறை, அதாவது நூற்றாண்டு. இது 21ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டிலையும் ஆண்டு என்ன செய்யல, காலத்துக்கு தக்கது அவர் என்ன செய்யல, இந்த வேதத்தை மாற்றவே இல்லை. ஒரே வேதம் தான் பூர்வ காலத்து பாதி நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் சொன்னார், நாங்கள் ஒரே ஆவியிலே நடந்தோம் என்று சொன்னார், ஒரே அடிச்சோடுகளில் நடந்தோம் என்று சொன்னார், ஒரே ஆவியை உடையவர்களாக இருந்து ஒரே அடிச்சோடுகளில் நடந்தோம் அல்லவா என்று சொல்லி 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல காணப்பட வேண்டுமே ஆனால், நீ நூதனமா போய்விடக்கூடாது, பழைய பாதையை காத்துக்கொள்ளணும். ஆதிகால அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த மகா மேன்மையான ரகசியத்தை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதனால ஊசாவை தேவன் அடித்தார் தெரியுமா? ஊசா ஆதி நாட்களில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வேத முறைமையை மறந்து போனான். நீங்க யாத்திராமம் 37வது அதிகாரத்துல 4 மற்றும் 5 ஆகிய வசனங்களை வாசி பாருங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தண்டுகளால் சுமக்கப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, அது சுமக்கப்படுவதற்காக 4 வளையங்கள் ஏற்படுத்தப்பட்டு 2 தண்டுகளும் உள்ளே பாய்ச்சப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் முதல் துவக்கத்தில் கவனிக்கிறோம், அபியாவும் ஊசாவும் அந்த பெட்டியை நடத்தக்கூடிய ஸ்தானத்தில் காணப்பட்டிருந்தாலும் மாடுகள் மிரண்டு போனபடினால் அங்கே பெட்டி கீழே விழுவதற்கு ஏதுவாய் வருகிறது. ஊசா தன் கையை நீட்டி அதை பிடித்தான், ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல கையை நீட்டினான் என்று இன்னொரு இடத்துல இருக்கிறது. அவன் துணிவி நிமித்தம் கர்த்தர் அவனை என்ன செய்தாராம், அடித்தார், அவன் உடனே செத்தான். அப்படிதான் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராமம் 37வது அதிகாரம் 4 மற்றும் 5 வாசிக்க கேட்கலாம். பாருங்க, அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி வளையங்கள்ல பாய்ச்சுறான். இதுதான் தேவன் ஏற்படுத்தின ஒழுங்கு. அவ பூர்வ காரியத்தை மறக்க கூடாது. பிரியமானவர்களே, ஆதி காலத்திலிருந்து தேவன் நமக்கு தருகிற சுவிசேஷம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலமா மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலமா மனுக்குலத்திற்கு பரிசுத்த வாழ்க்கை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலமாய் நித்திய ஜீவன். ஆக இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து விட்டுவிடக் கூடாது. அப்போஸ்தலன் பவுல் கலாத்திய சபை ஏன் கடிந்து கொண்டார்? அது ஆவியில் ஆரம்பம் பண்ணினது பழைய நிலைமையை விட்டுட்டு பழைய வாசலை விட்டு விட்டார்கள். பழைய வாசல் எதை குறிக்கி? அந்த ஆதிகால அந்த மேன்மையை விட்டு விட்டார்கள். பழைய வாசல், அந்த பழைய வாசலுக்குள்ளே பிரவேசித்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டவராய் பிரத்யட்சமாய் காண்பிக்கப்பட்டிருந்தார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து உங்கள் சிலுவையில் அறியப்பட்டவராக உங்களுக்குள்ளே, உங்கள் கண்களுக்கு முன்னே உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. அந்த ஆதி மேன்மையை விட்டுட்டாங்க, அந்த பழைய மேன்மையை விட்டுட்டாங்க. அதனாலதான் அவங்க நூதனமான உபதேசத்துக்கு இடம் கொடுத்தாங்க. தற்காலிக அந்த புதிய நூதனமான அனுபவம் என்ன அப்படின்னா, அவர்களை சீர்கெட்டு போக செய்யக்கூடிய எழுத்தின்படியான விருத்த சேதனம். எழுத்தின்படியான விருத்த சேதனம். அந்த வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் எங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பிரத்யட்சமாய், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரத்யட்சமா வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. ஆனா நூதனமான புதிய உபதேசம் சொல்லி விருத்த சேதனத்துக்குள்ளே கடந்து போய் விட்டார்கள். பிரியமானவர்களே, பழைய காலத்து ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை விட்டு நீங்களும் நானும் விலகக்கூடாதுதான் பழைய வாசல் இந்த எருசலேமின் அலங்கத்தில் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டியது அவசியம். பழைய வாசலுக்கு இன்னொரு பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இந்த பழைய வாசலுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. பழைய மனிதனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள்,
பழைய மனுஷன் யார்? பழைய வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பழைய மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா, பழைய மனிதன் ஆதாம். அப்ப இந்த அனுபவத்தை கர்த்தருடைய சபை பெற்றிருக்க வேண்டும். பழைய வாசலுக்குள்ளே பிரவேசித்த அனுபவம் காணப்பட வேண்டும். அதனாலதான் பழைய வாசல் என்று ஒன்று எருசலேம் அலங்கத்திலே உண்டு, மறக்கக்கூடாது. அதிகமாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு அப்படிங்கிற பைபிள்ல வாசிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 எடுத்துக்கொள்ளுங்கள். அதே கொலோசையர் 3வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமான கர்த்தருடைய ஜனமே, பழைய மனுஷனை களைந்து போட்ட அனுபவம் கர்த்தருடைய சபைக்கு தேவை. அது எப்படிதான் சாத்தியமாகுது என்று கேட்டா, வேதம் சொல்லுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்பதாய் நாம் அங்கே வேதத்திலே ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்து ஒரு வாசலை நாம் படிக்க போகிறோம் பிரியமானவர்களே. நெகேமியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 39வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 12:36 அதுல நாம் பார்க்கிறோம். நெகேமியா 12வது அதிகாரம் 39 நாம் கவனிக்கிறோம். எபிராயிம் வாசல், எபிராயிம் வாசல் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. அது என்ன எபிராயிம் வாசல்? இது எத்தனாவது வாசலை படிக்கிறோம்? 4வது வாசல். அப்ப 4வது வாசல் இங்க எபிராயிம் வாசல் என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எபிராயிம் வாசல் இது எப்படி வெளிப்படுத்தப்படுது? இந்த எபிராயிம் யாரை குறிக்கிறது? இந்த எபிராயிம் எந்த அனுபவத்தை குறிக்கிறார் அப்படி சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 52வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 41:52 சொல்லுகிறது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராயிம் என்று பெயரிட்டான். சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல பழுக பண்ணினார். சிறுமைப்பட்ட இடத்துல இப்போ பெருக பண்ணுகிறார். பட்டப்பட்ட இடத்துல பெருக பண்ண, சிறுமைப்பட்ட இடத்துல. அப்ப எபிராயிம்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிறுமைப்பட்டிருந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை காணக்கூடியது. ஆக எபிராயிம் வாசல் எருசலேமின் அலங்கத்திலே காணப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உண்மையாவே நம்முடைய வாழ்க்கையில இந்த எபிராயிம் வாசல் காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். 12 வாசல்கள்ல இப்ப 4வது வாசலை படிக்கிறோம், எபிராயிம் வாசல். அப்ப இந்த எபிராயிமுக்குள்ள இருந்த அந்த மகா மேன்மை என்ன? சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல கர்த்தர் பழுக பண்ணியிருக்கிறார். இன்னைக்கும் நாமும் கூட ஒரு கட்டத்துல சிறுமைப்பட்டவர்களாய் வாழ்ந்து வந்தோம். பரிசுத்தத்தின் காரியங்கள்ல நாம் தேவனுக்கென்று பிரகாசிக்க முடியாதவர்களாய் சிறுமைப்பட்டவர்களாய் இருந்தோம். தேவனை அறிகிற அறிவிலே நாம் சிறுமைப்பட்டவர்களாய் இருந்தோம். உண்மைதானே? தேவனை அறிகிற அறிவில நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தோம். ஆனா தேவன் நம்மளை என்ன செய்யறாரா? பழுக பண்ணுகிறார். அதுக்கு பேர் தான் எபிராயிம். அப்போ ஒரு தாழ்வான இடத்துல இருந்து ஒரு உயர்வான இடத்துக்கு போறதுக்கு பேர் தான் அந்த எபிராயிம்ங்கிற இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ எருசலேம் காண வேண்டிய மகா மேன்மையான இந்த சத்தியம் என்ன? பிரியமான நல்லா கவனிங்க. எருசலேமுக்குள்ள இருக்க வேண்டிய 4வது வாசல் என்ன? எபிராயிம் வாசல். இந்த எபிராயிம் வாசல், எபிராயிம் சொன்னாலே நமக்கு என்னதான் வரும் தெரியுமா? சிறுகப்பட்ட அல்லது சிறுமைப்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருந்து பழுக பண்றாரு, அப்படின்னா பெருக பண்றாரு, விருத்தி அடைய செய்கிறார். அப்ப இது எதை குறிக்க சொன்னா, அப்போ நாமும் கூட ஒரு காலகட்டத்துல தொய்ந்து போய் காணப்பட்டிருந்தோம், சிறுமைப்பட்டு காணப்பட்டிருந்தோம். வேத அறிவு இல்லாமல் கர்த்தரை அறிகிற அறிவுல மிக குறைவானவர்களாய் சாதாரண நிலைமையில இருந்தோம். ஆனா நம்மளை பழுக பண்றார் பாருங்க. இந்த சிறுமையானது பழுகப்படுகிறது பார்த்தீங்களா? பழுகி பெருகுது பார்த்தீங்களா? இதுதான் எபிராயிமின் அனுபவம். அதனாலதான் நீங்க ஓசியால வாசித்தீங்கன்னா, எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் மறப்பேன்னு சொல்லி எபிராயிம் எவ்வளவு தூரம் சிறுமைப்பட்டு போனாலும் அவனை ஒரு இடத்துல உயர்த்த பார்க்கிறாரா இல்லையா? எபிராயிமை குறித்து ஓசியால மிக அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க விளங்கி கொள்ளணும், எபிராயிம் எதனால சிறுமைப்பட்டு போனா? பாவத்தினாலே சிறைப்பட்டு போனான்,
பாவத்தினாலே சிறுமைப்பட்டு போனான். நாமும் கூட ஒருவேளை யோசிப்பு சொன்னது போல உபத்திரம், உலகத்தில் உள்ள உபத்திரமா இருக்கலாம். நாமும் கூட பல நெருக்கங்கள்ல சிறுமைப்பட்டவர்களாய் காணப்பட்டிருந்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவிதமான இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நாம் சிறுமைப்பட்டவர்களாய் காணப்பட்டிருந்தோம். அந்த சிறுமை எல்லாம் மாற்றி கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை தருகிறார் பாருங்க. அதுதான் அந்த எப்ராஹிமின் வாசல். எப்ராஹிம்னால என்னன்னா, அப்படியே அமர்ந்து கடந்தது இப்போ அப்படி பெருசாகுது. சிறுமைப்பட்டு கடந்தது இப்போ பழுகுகிறது, பழுகி போகிறது. அப்ப இப்படிப்பட்ட அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில தேவை. இதை புதிய ஏற்பாடு சத்தியத்துல பார்க்கும்போது கொலோசியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசித்து பாருங்க. 3, 4, 5 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய 3 வசனங்களை வாசித்து பாருங்க. இதெல்லாம் எதை குறிக்க அப்படின்னு சொன்னா, வளர்ச்சி அடைகிற விதத்தை குறித்து பேசுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டி எழுப்பப்படுகிற பகுதியை குறித்து பேசுகிறது. நம்ம சிறுமைப்பட்ட இடத்திலே இருக்கிறத தேவன் விரும்பல. ஒடுக்கப்பட்ட இடத்திலே இருக்கிறத தேவன் விரும்பல. பரிசுத்தத்திலே பழுகி பெருக வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலை பழுகி பெருக வேண்டும். எவ்வளவு நாட்கள் சிறுமைப்பட்ட இடத்துல இருக்க போறோம்? சிறுமைப்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தது போதும். சிறுமைப்பட்ட வாழ்க்கையில் இருந்தது போதும். சிறுமைப்பட்டிருந்த அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் வாழ்ந்தது போதும். தேவன் என்ன செய்கிறார்? பழுக பண்ணுகிறார். தேவன் என்ன செய்கிறார்? பழுக பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பழுக வேண்டும், பழுக வேண்டும். பெருக்கத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பெருக வேண்டும். அதனாலதான் நீங்க ஏசாயா 53வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியங்கள் சொல்லப்பட்டு, அதுதான் சுவிசேஷம். அதை தொடர்ந்து 54வது அதிகாரத்துல வரும்போது, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை காட்டிலும் வாழ்க்கைப்படாத உன்னுடைய பிள்ளைகள் தான் அதிகம் சொல்லி ஆண்டவர் பேசி, நீ வலதுபுறமும் இடப்புறமும் இடம் கொண்டு என்ன செய்வாய்? பெருகுவாய் என்று சொன்னார். பெருக்கத்தை பத்தி பேசுறார். உன் இடத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே. ஆண்டவர் எடுத்து விசாலமாக்குகிறார். எப்பவுமே ஞாபகம் இப்ராஹிம் வாசலை பார்க்கும்போது, ஐயோ நான் சிறுமைப்படுறத தேவன் விரும்பல. நிறைய பேர் பாருங்க பாவத்தினால சிறுமைப்படுறாங்க, பலவிதமான இச்சைகளினாலே சோதனைகளினாலே சிறுமைப்படுறாங்க, போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாம தத்தளிப்பினாலே சிறுமைப்படுறாங்க. தேவனுடைய நோக்கம் என்ன? எருசலேமிலே எப்ராஹிம் வாசல் காணப்படணும். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, சிறுமையை மாற்றி போடுகிறார், பழுக பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பழுக வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதுக்கு அடுத்து வாசலாய் 5வது வாசலாய் நாம் கவனிக்கும் போது, அதே நெகேமியா 3வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நாம் வரும்போது, பள்ளத்தாக்கின் வாசல் என்று அங்கே எழுதப்படுகிறது. பள்ளத்தாக்கின் வாசல். இது எத்தனாவது தியானிக்கிறோம்? 5வதாய் தியானிக்கிறோம். பள்ளத்தாக்கு வாசல். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பள்ளத்தாக்கு வாசல் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளத்தாக்கு வாசல். பிரியமானவர்களே, இந்த பள்ளத்தாக்கு வாசல் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பள்ளத்தாக்கு அப்படி சொல்லும்போது இது பூமியினுடைய ஒரு தாழ்விடத்தை குறிக்கி. இது கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகளை அனுபவித்து வருகிற ஒரு அருமையான அனுபவத்தை குறிக்கும். அது மாத்திரமல்ல, தாழ்மையை குறிக்கக்கூடியது. பள்ளத்தாக்கு அப்படி சொன்னாலே ஒரு விதமான பாடுகளை அனுபவிக்கிற அனுபவம் உண்டு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கீழே, இன்னும் நம்ம ஆழத்துல போண்டியது இருக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடி நிச்சயனை தேற்றும். அப்போ தாவீது பள்ளத்தாக்கின் வழியே கடந்து போக வேண்டியது ஒரு அனுபவம் இருந்துச்சு. நீங்க பைபிளை பார்த்து பாருங்க, மரண பள்ளத்தாக்கு இருக்கு, அழுகின் பள்ளத்தாக்கு கூட பைபிள் இருக்கு. அழுகின் பள்ளத்தாக்கு இருக்கு, அதுல இருக்கு. அவர் அழுகின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்கிறார்னு சொல்லி சங்கீதம் 84 வாசிக்க முடியும். சங்கீதம் 84வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது, 84வது சங்கீதம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்ப. பொதுவாக பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கு, இதெல்லாம்
சில பாதையில நம்ம அதுக்குள்ள அது ஊடாக நம்ம போக வேண்டியது இருக்கு. ஒரு பள்ளத்துக்குள்ள போக வேண்டியது இருக்கு. இந்த பள்ளம் சொல்லும்போது உண்மையிலே பாடுகள் அனுபவிக்கிறது ஒரு பகுதி, இந்த பகுதி நம்ம தாழ்மையாய் வாழ்கிற ஒரு பகுதி இருக்கு. நிறைய நேரங்களில் தாழ்ந்து போக வேண்டியது இருக்கு. ஒருத்தர் உயர்த்துறாங்க அப்படின்னா நம்ம எல்லா விதங்களையும் நம்ம தாழ்த்த வேண்டியது இருக்கு. இயேசுவானவர் அப்படிதான் தம்மை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அது தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதத்தில் வாசிக்கும். அதான் அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம். தாழ்மை ஒரு பகுதியில் தாழ்மை, இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிப்பது. பள்ளத்தாக்கின் வாசல் கட்டாய எருசலேமின் அலங்கத்தில் காணப்பட வேண்டும். இந்த பள்ளத்தாக்கு வாசல் எதை வெளிப்படுத்துங்க? அவனிங்க தாவீதுக்கு ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சு. சங்கீதம் 84 பார்க்கிற ஒரு விதமான பள்ளத்தாக்கு இருக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு. தாவீதுக்கு ஒரு பள்ளத்தாக்கு பத்தி பேசுறாரு. மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் பள்ளத்தாக்குன்னு சொன்னாலே ஒரு விதமான போராட்டமான அனுபவங்களுக்குள்ளே நடத்தப்படுவதை குறிக்கிறது பிரியமானவர்களே. அது பேர் தான் பள்ளத்தாக்கு. அப்ப நாமும் கூட இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் வாசலின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். நீ பாடுபடுவதற்கு ஆட்களுக்கு நீ விருப்பம் இல்லை. இயேசுவானவர் சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல, ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்போஸ்தலன் பவுலை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்தார்? பாடுகள் வழியாக கடந்து போனார். எபேசியர் நிருபத்தை எழுதும் போது, எபேசியர் 4வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லும் போது அவர் சொல்றார், நான் கர்த்தருக்குள்ளே கட்டுண்ட மனுஷன் சொல்லி சொல்றார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் சொல்றார், நான் பாதகனை போல கட்டப்பட்டு இருக்கிறேன், வேதவசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை என்று சொன்னார். 9ஆம் வசனத்துல, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் பாடுகளின் வழியாய் கடந்து போனார்கள். நமக்கு ஒரு பள்ளத்தாக்கு உண்டு. இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் வழியை நாம் கடந்து போகணும். சீசத்துவத்தின் பாதை என்பது பாடுகள் நிறைந்தது. தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து தன் ஜீவனையும் வெறுத்து வாழ்வது என்பது சாதாரணதல்ல. அது பாடுகள் அனுபவிக்க வைக்கிற ஒரு பாதை, பாடுகளின் வழியாக கடந்து செல்கிற பாதை. அது அந்த பள்ளத்தாக்கின் வாசல். மகா மேன்மையான எருசலேம் நகரம் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய சபையானது இப்படிப்பட்ட வாசலை தனக்குள்ளே கொண்டிருக்க வேண்டும். பள்ளத்தாக்கின் வாசல் நம்முடைய வாழ்க்கையில் பள்ளத்தாக்கின் வாசல் இருக்குதா? கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிக்க இன்னைக்கு ஆட்கள் இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தமா நீங்க உங்க சொந்த கதைக்காக, சொத்துக்காக அடிக்கப்படுறது, சொத்துக்காக பாடுகள் அனுபவிக்கிறது, அது சொல்லல. கிறிஸ்துவின் நிமித்தமா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா, இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் பாடுகள் அனுபவிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் நீ வேதத்துல வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, பாடுகளின் வழியை கடந்து வந்த பரிசுத்தவான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அநேக விதமான பாடுகள் அனுபவித்து வந்தார்கள். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சீசர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம அநேக உபத்திரங்களின் வழியாய். அப்ப இந்த நம்ம பார்க்கிற இந்த 5வது பார்க்கிற இந்த வாசலானது பள்ளத்தாக்கின் வாசல். இந்த பள்ளத்தாக்கின் வாசல்ல நீங்கள் நான் அநேக பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. மகா மேன்மையான எருசலேம் நகரம் தனக்குள்ளே கொண்டிருக்கிற இந்த 5வது வாசலை கவனிக்கிறோம். இந்த அலங்கத்தில் இருக்கக்கூடிய 5வது வாசல் பள்ளத்தாக்கின் வாசல். சங்கீதக்காரனாகிய தாவீதை போல ஒருவேளை நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிற அந்த பெரிய ஒரு நிச்சயத்தோடு பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பள்ளத்தாக்கின் வாசல். சங்கீதம் 84:6வது வசனத்திலே பார்க்கிறோமே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலைகளும் குளங்களை நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டா? சில சூழ்நிலை இந்த பாடுகள் வழியா போவோம், ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டோம், நம்மளை குறித்து இல்லாத பொல்லாத பேசுவாங்க, நம்ம தவறே செய்திருக்க மாட்டோம். ஆனால் தவறு செய்ததுக்காக தண்டனை அனுபவிக்கிறது போல தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கின் வாசலை கடந்து போனார். எருசலேமின் சபை எப்படிதான் போனோம்? பள்ளத்தாக்கின் வழியா கடந்து போனோம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அக்காலத்தில் எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இதான் பள்ளத்தாக்கின் வாசல்.
இன்னைக்கு அநேகர் இந்த பள்ளத்தாக்கின் வாசலுக்கு வர்றது இல்லை. நீங்க ஒரு வாசலை திறந்து வச்சா கூட யார் உள்ள வந்துருவா? சாத்தான் உள்ள வந்துருவான். அதுதான் எருசலேமுக்கு 12 வாசல்கள் இருக்கு. நாம் ஒன்றன் பின் ஒன்றாக தியானித்துக் கொண்டே வருகிறோம். இப்பொழுது தியானிக்கிற இந்த பள்ளத்தாக்கின் வாசல் எதை குறிக்கி? பாடுகளின் வழியாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அங்கே பாடுகள் அனுபவிக்கிறதை குறித்து பேசுகிறார். முதல் வசனத்திலே சொல்லிட்டார், மாம்சத்துல பாடுபடுகிறதை குறித்து பேசுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதற்காகவே நீங்களும் அழைக்கப்பட்டீர்கள். அது என்ன? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இதற்காக நீங்களும் அழைக்கப்பட்டீர்கள். எதற்காக? பாடுபடுவதற்காக. அப்படிதானே வசனத்துல இருக்கு. தாராளமா பாருங்க. 1 பேதுரு 2:21 அப்படிதான் போட்டிருக்கு. அப்படிதான் சொல்றாரு, நீங்கள் அவருடைய அடிச்சோடுகளை பின்தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு அவர் மாதிரியை பின்வைத்து போனார். அவர் வையப்படும் போது பதில் வையல, அவர் பாடுபடும் போது என்ன செய்யல? பயமுறுத்தல. நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். நிறைய நேரங்களில் பள்ளத்தாக்கு வழியா போக மாட்டோம். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இல்ல எனக்கு எதுவும் வரக்கூடாது, சேதம் வரக்கூடாது. எலியா என்ன செஞ்சார் தெரியுமா? எலியாவுடைய பெரிய வீக்கஸ்ட் பாயிண்ட் எது தெரியுமா? தன் பிராணனை காக்க சூரிய செடிகளை உட்கார்ந்தது. தன் பிராணனை காக்க. அது சீசத்துவத்துக்கு முற்றிலும் எதிரானது. சீசத்துவத்துக்கு சீசத்துவம் என்ன? தன் ஜீவனை சிநேகிக்காதது, தன் ஜீவனை வெறுக்கிறது தான் சீசத்துவம். தனக்குண்டானவர்களை வெறுக்கணும், தன் ஜீவனையும் வெறுக்கணும், அதான் சீசத்துவம். ஆனா எலியாவை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல தன் பிராணனை காக்க. அவனுடைய சிந்தையை பாருங்க, தன் பிராணனை காக்க. அவன் சிந்தை எல்லாம் தன் பிராணனை காக்க, தன் ஜீவனை காக்க. அதான் இயேசு சொன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவோம். எலியா எதை நாடுறாரு? தன் ஜீவனை ரட்சிக்க நாடுறாரு. இன்னைக்கு பள்ளத்தாக்கின் வழியா போகிறதுக்கு மனசு இல்லை. இயேசபேல் சொன்ன வார்த்தைகள் தான் பள்ளத்தாக்கு. இயேசபேல் மூலமா பேசப்பட்ட வார்த்தைகள் இருக்கு, அதான் பள்ளத்தாக்கு. இல்ல என்னானாலும் சரி, தேவன் என்னை நடத்துவா. நீங்க அந்த இடத்துக்கு வர மாட்டேங்க. பள்ளத்தாக்கின் வாசல் எருசலேமின் அலங்கத்தில் காணப்படுகிறது. அது தொடர்ந்து நம்ம இன்னொரு சில வாசல்களையும் பார்க்க போகிறோம். இப்பொழுது பார்க்க போகிற வாசல் எத்தனாவது வாசல்? 6வது வாசல். நெகேமியா 3வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. 13ஆம் வசனத்துல பள்ளத்தாக்கின் வாசலை படித்தோம். 14ஆம் வசனத்தை பாருங்க. குப்பை மேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய பெத்கேரேம், நல்லா மனசுல வச்சுக்கோங்க, பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். குப்பை மேட்டு வாசல். நகரத்தில் உள்ள குப்பைகள் எல்லாத்தையுமே எந்த வழியா தான் கொண்டு போவாங்க? குப்பை மேட்டு வாசல் வழியா தான் கொண்டு போவாங்க. குப்பைகள் எல்லாவற்றையும் இதுக்குள்ள இந்த வழியா தான் கொண்டு போவாங்க. மற்ற வாசலை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாசலும், கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாசலுமே சில ஆவிக்குரிய அர்த்தங்களை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு வாசலுமே ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு உரியது. அதுல விசேஷமா குப்பை மேட்டு வாசல் எதுக்காக அப்படின்னா, நகரத்தில் உள்ள எல்லா குப்பைகளுமே இந்த வழியா தான் கொண்டு போவாங்க. எப்படி ஆட்டு வாசல் ஆடுகளை கொண்டு வராங்க, மீன் வாசல்ல மீன்களை கொண்டு போறாங்களோ, அதே போல குப்பை மேட்டு வாசல் சொல்லும் போது குப்பைகள் இல்ல, ஊர்ல இல்ல, அது எருசலேம் நகரத்தில் உள்ள குப்பைகள் எல்லாம் வெளியே கொண்டு போறதுக்கு. இந்த குப்பை அப்படிங்கிறது எதை குறிக்க அப்படின்னா, உலகத்தை களைந்து போடுவதை குறிக்கிறது. எப்படி சொல்றீங்கயா? ஆமா, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குப்பை என்னார் தெரியுமா? இந்த உலகத்தில் அவருக்கு மேன்மையாய் இருந்தவைகள். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல வாசிக்கிறோமே, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல எவ்வளவு அழகான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை பார்ப்போமையானால், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், என்னமாகவும் எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். பொதுவா குப்பைகளை வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டோம், கூடுமான வரைக்கும் வைக்க மாட்டோம். குப்பைகள் எல்லாம் நம்ம அகற்றுவோம். அப்ப எருசலேமுக்கு இருக்கக்கூடிய இந்த 7வது அப்படிதானே, 6வது இந்த வாசல், இந்த அனுபவம் எதை காண்பிக்க சொன்னா, பிரியமானவர்களே, நமக்கு மேன்மை, அந்த உலகத்துல காணப்படுற சிறப்பு, இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு, எனக்குன்னு ஒரு கனம், மதிப்பு, மரியாதை இருக்கு, நான் படிச்ச படிப்புங்கிற ஒரு பட்டம் இருக்கு, என்னுடைய படிப்பு பட்டம், இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற செல்வாக்கு, அந்தஸ்து, ஆஸ்தி, அழகு, அறிவு, இது எல்லாமே
குப்பையா எண்ணுகிற ஒரு இடத்துக்கு நீங்களும் நானும் வரணும். அதுதான் இந்த எருசலேமின் வாசல் காண்பிச்சுக்கிட்டே இருக்கும். எருசலேமின் அலங்கத்தில் இருக்கிற குப்பை மேட்டு வாசல் எந்த வெளிச்சத்தை காண்பிச்சுக்கிட்டே இருக்குன்னா, குப்பைகள் அகற்றப்பட வேண்டும், குப்பைகள் இந்த வழியா கொண்டு போகப்பட வேண்டும், குப்பைகள் இந்த வழியா வர வேண்டும், குப்பைகள் இந்த இடத்துக்குள்ள இந்த வழியா அந்த வாசல் வழியா வரணும் 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 வரணும். ஆனா குப்பை எல்லாம் இன்னைக்கு உள்ள தேங்கி கிடக்கு. சபைக்கு போறேன்னு சொல்றான், சபையை நடத்துறேன்னு சொல்றான், பின்னால எழுதி வச்சுக்கான் பிடிஹெச், எம்டிஹெச், எம்டி, அப்புறம் பிடி, டிடி, கடைசியில் இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்க, கேடின்னு சேர்த்துக்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீ இந்த பட்டத்தை போடும்போது அந்த குப்பையெல்லாம் உன் தலைமையில தூக்கி வைக்கணும். உனக்கு தெரியுதா? எருசலேம் நகரத்துக்குள்ள குப்பைகள் காணப்படக்கூடாது, அது அகற்றப்படுறதுக்கு தான் இந்த வாசலை வச்சிருந்தாங்க. நகரத்தில் உள்ள குப்பைகள் எல்லாம் நினைச்சோம்னா இந்த வாசல் வழியா வெளியேற்றப்பட வேண்டும். எருசலேம் ஆகிய உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் இப்படிப்பட்ட குப்பைகள் காணப்படுகிறதா? எதை குப்பையுமாக எண்ணுகிறார்? எல்லாவற்றையும் சொல்ல. எந்த எல்லாவற்றையும்? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தேன். பெருமையை பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவர்கள் எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி விடுறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லி 11ஆம் வசனத்துல குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லி சொல்றார். பெரியமானவர்களே, நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, உன்னிப்பா கவனிங்க. 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைஞ்சது இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான் சொல்லும் போதெல்லாம் என் கோத்திரம் என்ன, என் குலம் என்ன, இன்னைக்கு ஜாதி பெருமை இருக்கு, அதெல்லாம் குப்பை. இந்த குப்பையை தான் நீ தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. எந்த ஜாதி தெரியுமா? யார்கிட்ட பேசுற நீனு? வார்த்தை அளந்து பேசடி பேசுறது. அந்நிய ஜாதிக்காரனை உள்ள விடுறது கிடையாது. ஜாதி வெறி உள்ள கிடக்கு, இந்த குப்பை உள்ள கிடக்கு. அந்த குப்பையை நீ வெளியேற்றல, இல்ல உள்ளதான் கிடக்கு. அதான் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான். இது என்னது? மாம்சத்தின்படி நான் மேன்மை பாராட்டினா நானும் மேன்மை பாராட்டலாம் சொல்றாரு. அதுக்கு மேல அதான் சொல்றாரு, அது மாம்சத்தின்படியான, மாம்சத்தின் மேல வைக்கிற நம்பிக்கை. மாம்சத்தின்படி மேன்மை பாராட்ட நானும் மேன்மை பாராட்டலாம். நீங்க மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டுறாங்க. இந்த மேன்மை பாராட்ட எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு தான் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். எதுங்க குப்பை? இந்த உலகத்தில் நமக்கு பேரு புகழ், இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறந்த அந்தஸ்து, உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறந்த பட்டம், படிப்பு, இதை நான் முக்கியப்படுத்தக்கூடாது. இது எனக்கு இருக்கட்டும், நான் படிச்சிருக்கிறேன், பட்டம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்க இருக்கட்டும். ஆனா அதை நான் உயர்த்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தேவன் அனுமதிக்கவே இல்லை. அதெல்லாம் குப்பையான இடத்துல கிடக்கணும். குப்பை. யாராவது குப்பையில போய் கை வைப்பீங்களா? குப்பையை கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வைப்பீங்களா? இல்ல. அதெல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியது. அதற்கு நாம் விலகிதான் இருப்போம். ஒரு இடத்துல குப்பையா கிடக்கு, ரோட்டு ஓரத்துல குப்பையா கிடக்கு, அந்த குப்பையிலேயே நின்றுட்டு இருப்போம், குப்பைக்கு தள்ளிதான் நிற்போம். நாமுமே எப்பொழுதுமே இப்படிப்பட்ட குப்பைகள், உலகத்தில் உள்ளவைகளை குறித்த மேன்மை பாராட்டல், மாம்சத்துக்குரியவைகளை குறித்த மேன்மை பாராட்டல், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், லௌகீக சுகங்கள், இந்த உலகத்தினுடைய இச்சைகள், கவர்ச்சிகள், இவைகளை குறித்த மேன்மை பாராட்டல் அத்தனையும் நம்மை விட்டு ஒளிந்தாக வேண்டும். அதுதான் எருசலேம் நகரத்தின் மதில்ல, அலங்கத்துல ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல் பேர் தான் என்ன பேரு? குப்பை மேட்டு வாசல். இந்த குப்பை மேட்டு வாசலை குறித்து பைபிள் சொல்லுது, நெகேமியா 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல, குப்பை மேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி. அப்ப பெத் பேரை பாருங்க, பெத்கேரேம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. பெத்கேரேம் அப்படிங்கிறத நான் படிக்கிறோம். எங்கேயும் கூட நீங்க படிச்சீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிக்கும் போது, எரேமியா 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கும் போது, பெத்கேரேமின் மேல் அடையாளமாக என்ன காட்டுங்கள்? அதோட பின்பகுதியில் கவனிங்க. எரேமியா 6:1 போட்டிருக்கு, பெத்கேரேமின் மேல் அடையாளமாக என்ன காட்டுங்க? தீ வெளிச்சம் காட்டுங்கள். இங்க பெத்கேரேமில் அந்த பிரபு இருக்கானே ரெக்கா, அவனுடைய குமாரன் மல்கியா தான் பழுது பார்த்து கட்டுறான். இந்த பெத்கேரேமில் இருந்தான், மன்னிக்கவும், பெத்கேரேமில் இருந்தா இந்த வாசலை கட்டுற ஒரு அனுபவம் கிடைக்கும்.
பெத்கேரேம் அப்படிங்கிறது நான் முன்னால படிச்சது ஞாபகத்துக்கு சொல்றேன். இந்த பெத்கேரேம் அப்படிங்கிறது திராட்சை தோட்டத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். பொதுவா எபிரேய பாஷையில பெத்துன்னு வந்துட்டாலே நிறைய சொல்லியிருக்கேன். பெத்துன்னு சொல்லிட்டாலே ஹவுஸ்னு அர்த்தம், வீடுன்னு அர்த்தம். இப்ப பெத்லகேம் அப்படின்னா தேவனுடைய வீடு, பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு. பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு, பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு. பெத்து ஏல்னா தேவன், அதான் தேவனுடைய வீடு பெத்தேல். பெத்தானியா அத்திமரத்தின் வீடு. பெத்துனாலே வீடுன்னு வரும். பெத்தஸ்தா இரக்கத்தின் வீடு. அப்ப இப்படி படிக்கும்போது பெத்சாயிதா அப்படின்னா மீன் பிடிக்கிறவர்களின் வீடு. அப்போ இதெல்லாம் பாருங்க. அப்படிதான் இந்த வெளிச்சத்துல பெத் கேரேம் அப்படின்னு வரும்போது திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டத்தின் வீடு. பொதுவா இதை எதுக்கு அடையாளமா வச்சாரு தெரியுமா? தீ வெளிச்சம் காட்டணும், அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டணும். இன்னைக்கு நம்மள பார்க்கணும், குப்பைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கு உங்கள்கிட்ட. இப்ப நீங்க ஒரு கற்பனையா இருக்க ஒரு காட்சியை பாருங்க. டஸ்ட்பின் நம்ம கையில 2-3 டஸ்ட்பின் அப்படி கையில வச்சுக்கிட்டு குப்பைகளா அடுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே தெருவில் நடந்து போனோம்னா யாரா நம்மகிட்ட வந்து பேச வருவாங்களா? அல்லது கையில அல்லது கழுத்துல ஒரு குப்பை மாலையை போட்டுட்டு, குப்பை பெல்ட், குப்பை மாலை, குப்பையிலேயே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே நடந்து வந்து பாருங்க. தலையிலேயும் ஒரு குப்பை கிரீடத்தை வச்சுக்கிட்டு, குப்பை தலப்பா கட்டிட்டு, குப்பையா வச்சுக்கிட்டு, தலையிலையும் ஒரு குப்பையை வச்சுக்கிட்டு, குப்பை தொட்டியை வச்சுட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்குள்ள எருசலேமுடைய நிலவரம். குப்பைகளுக்குள்ளேயே கிடக்கு. குப்பைகள் அகற்றப்படுவதற்காக ஒரு வாசலை வச்சிருக்கிறார். அந்த வாசல் கட்டாயம் அங்க காணப்படணும். இங்க பாருங்க, பெத் கேரே அப்படின்னாலே மன்னிக்கும், திராட்சை தோட்டத்தின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் வினியர்டு, த ஹவுஸ் ஆஃப் வினியர்டு. அது திராட்சை தோட்டத்தினுடைய வீடு. திராட்சை தோட்டம் எதுக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். தேவன் எதுக்கு அடையாளப்படுத்துறாருன்னா, ஒரு தேவனுடைய சபை அங்க அடையாளப்படுத்தப்படுது. பெத்கேரேமின் மேல் தீ வெளிச்சம் காட்டுங்கள். பெத்கேரேமின் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். இப்ப தீ வெளிச்சம் காட்டுதுன்னா, அந்த காலத்துல கரண்ட் கிடையாது. இப்போ உன்னை தீ வெளிச்சம் வைக்க வச்சுக்கோங்களேன், ஒரு எந்த இடத்துல தீப்பந்தத்தை கொண்டு வராங்களோ அந்த இடம் என்ன செய்யும்? வெளிச்சமா இருக்கும், தெரிய வரும். பெத்கேரேமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள் என்ன சொல்றாரு? அப்ப திராட்சை தோட்டத்தின் வீடு சபை வெளியில தெரியணும். இந்த குப்பைமேட்டு வாசலை பாருங்க, குப்பைகளா அடக்கி வச்சிருக்கோம். நான் யாரு தெரியுமா? நான் எந்த கோத்திரம் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஜாதியான்னு தெரியுமா? என் ஜாதி என்ன, என் படிப்பு என்ன, என் அழகு என்ன, என் அந்தஸ்து என்ன, செல்வாக்கு என்ன, எனக்கு இந்த சமுதாயம் கொடுக்கிற கனமும் மரியாதை என்ன, இதுலயே தான் மனுஷன் சிக்கி கிடக்குறான். அவன் வேற எந்த இடத்துக்குள்ளயும் இல்ல, குப்பை வாசல்ல அவன் சிக்கி கிடக்குறான். இதுதான் எத்தனாவது காரியமா பார்க்கிறோம்? 6வது காரியமாய் படிக்கிறோம் பிரியமானவர்களே. அவ குப்பை மேட்டு வாசல் அகற்றப்பட வேண்டும். குப்பை மேட்டு வாசல் அகற்றப்படும் என்ன சொல்ல? குப்பை மேட்டு வாசல் வழியாக நம்முடைய அனைத்து குப்பைகளும் களைந்தெறியப்பட வேண்டும். அதனாலதான் நிருப வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் வாசிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற சுவிசேஷத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருமே உலகத்தை வெறுத்தாக வேண்டும் என்று பேசப்படுகிறது. மாம்சத்துக்குரியவைகளை வெறுத்து தள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21 ஆகிய 3 வசனங்களில அதை சொல்லிட்டு தான் அடுத்து வர்றாரு. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை எங்க அறிந்திருக்கிறாங்க? சிலுவையில் அறிந்திருக்கிறாங்க. மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள், அதான் குப்பைகளை எல்லாம் அங்க கொண்டு போயிட்டார், சிலுவை கொண்டு போயிட்டார். இதைத்தான் கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு என்ன செய்யறேன்? சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வேற ஒண்ணும் இல்லை, அடிக்கடி செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஆகுதா ஆகலையான்னு கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்க. நீ மாம்சத்துக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்கிறது அல்ல வாழ்க்கை. குப்பை மேட்டு வாசல் என்னிலே காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதனால 7 மற்றும் 8 அந்த 2 வாசல்களையும் கொஞ்சம் துரிதமா சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அந்த வாசலை குறித்து படிக்க போகிறோம். 15வது வசனத்துக்கு வருவோம். நெகேமியா 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசையின்
குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை கட்டி மச்சுப்பாவி என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அதை தொடர்ந்து வேதம் சொல்லுது, கடைசி கீழ்ப்பகுதியை பாருங்க. ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீது நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் என்ன செஞ்சானா? கட்டினான் என்று சொல்லப்படுது. பொதுவா இந்த ஊருணி வாசல் ஏன் இந்த இடத்துல தாவீது நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான்னு ஏன் போட்டிருக்கான்? இப்ப ஊருணி வாசலை சொல்லும் போது ஏன் தாவீது நகரம் சொல்லப்படுதுன்னு கேட்டா, நீங்க மேப்ல கூட பார்க்கலாம். இஸ்ரேல் தேசத்தினுடைய எருசலேமுடைய மேப்லாம் பார்த்தீங்கன்னா ஊருணி வாசல் எங்க இருக்கும் தெரியுமா? இந்த தாவீது நகரத்தை டச் பண்ணியே இருக்கும். அந்த சீயோனை டச் பண்ணியே இருக்கும். தாவீது நகரத்தை டச் பண்ணி. அதனாலதான் தாவீது சொல்லுவாரு, சாளகத்தின் வழியா ஏறி எபூசியரை முறியடிக்கணும். ஏன்னா தாவீது வசமா சீயோன் வர்றதுக்கு முன்னால் யார் வசத்துல இருந்தது? எபூசியர் இடத்துல இருந்தது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. எபூசியர் சொல்றாங்க தாவீதை பார்த்து, எபூசியரின் ராஜா சொல்றான், தாவீதே ஒரு நாள் இங்க சீயோன் கோட்டை என்ன செய்ய பிடிக்க முடியாது, தாவீதினால் பிடிக்க கூடாது என்று சொல்லி சப்பானிகளும் குருடரும் உன்னை தடுப்பாருன்னு சொல்லி சொல்லிட்டார். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரம் ஆயிற்று என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல. அவதான் தாவீது சொல்லுவாரு, சாளகத்தின் வழியே ஏறி போகணும். சாளகன்னா உடனே நீங்க இப்படி நினைச்சிடக்கூடாது. சாளகனாலே பொதுவாக அந்த கழிவு நீர் வெளியே வர்ற வாய்க்கால் இருக்குல்ல, அதுக்கு பிறகு தான் சாளகம். அந்த சாளகத்தின் வழியா ஏறின்னு சொல்றாரு. இப்ப இதை ஒட்டி தான் என்ன வருதுன்னு கேட்டா ஊருணி வாசல் இருக்கு. சீயோனை டச் பண்ணியே இருக்கும், தாவீது நகரத்தை தொட்டே இருக்கும். அதனாலதான் அங்க எழுதுறாரு. ஊருணி வாசலை சொல்லும் போது இங்க எதை பத்தி பேசுறாருன்னா தாவீதினுடைய நகரத்தை பத்தியும் பேசுறாரு. அப்ப பிரியமானவர்களே, ஒண்ணு கவனிங்க, இது எதுக்கு அவங்களோட பகிர்ந்து கொள்ள? ஊருணி வாசல், ஊருணி அந்த தண்ணி ஊற்று தண்ணி அப்படி வழியே வந்துகிட்டே இருக்கும். ஊருணினாலே தண்ணி அப்படி ஊற்று வந்துகிட்டே இருக்கும், ஊற்று வந்துகிட்டே இருக்கும். இது எதை குறிக்க அப்படி சொன்னா 2 விதமான அர்த்தத்துக்கு உரியது. ஒன்று, ஊற்று அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய என்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஊற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஊற்று எதுக்கு அடையாளம் தெரிஞ்சோன்னா, முதல்ல எதுக்கு அடையாளம்னா சுத்திகரிப்புக்கு அடையாளம். பாவத்தையும் அழுக்கையும் மாம்சீக குணங்களையும் துர்க்குணத்தை எல்லாம் அகற்றக்கூடிய ஊற்றாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க சகரியா 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, சகரியா 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அந்நாளிலே எருசலேமின் பாவத்தையும் தாவீது குடும்பத்தோட அழுக்கு பாவத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும் சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. சகரியா 13வது அதிகாரம் 1வது வசனத்துல நீ தாராளமா பார்க்கலாம். சகரியா 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இருக்கு. அப்ப இந்த ஊற்றின் தண்ணீர் முதல்ல எதை வெளிப்படுத்துதுன்னா சுத்திகரிப்பை வெளிப்படுத்துகிறது. நம்ம ஆண்டவர் சுத்திகரித்தா, ஆண்டவர் போய் சுத்திகரித்தா. நான் கடைசியா சொல்ல இருக்கிற இந்த 2 வாசலை, அதாவது இந்த 2வது செஷன்ல 7 மற்றும் 8 2 வாசலை நம்ம 2 சேர்த்தை கவனிக்கலாம். இதே அதிகாரம் நெகேமியா 3வது அதிகாரம். நீங்க 2 சேர்த்தை வச்சுக்கோங்க, 2 சேர்த்து குறிச்சு வச்சுக்கோங்க. நெகேமியா 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தின் துவக்கத்துல பார்த்தோம் ஊருணி வாசல். இப்ப 26ஆம் வசனத்தை பாருங்க. 26 அதே அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமாக கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். என்ன வாசலுக்கு வெளிப்புறமாக? தண்ணீர் வாசல். ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், 2 வாசலை கவனிங்க. இதான் நான் 8வது வாசலா 9வது வாசலாய் பகிர்ந்து கொள்ற மகிமையான ஒரு அனுபவம். என்ன ஊருணி வாசல் தண்ணீர் வாசல் சொல்லும் போது இந்த தண்ணீரும் ஊருணியும் எதற்கு அடையாளம் சொன்னா தேவன் நம்மை சுத்திகரிப்பதற்கு அடையாளம். தண்ணீரை நீங்க வேதத்துல வாசு பாருங்க. தண்ணீர் உண்மையாவே பாவ வாழ்க்கையை கலைந்து விடுகிற சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் எதுக்காக பேசினாரு? ஏதோ அவருக்கு தாகம், சரீர பிரகாரமான தாகத்தை தீர்க்கிறதுக்காக மாத்திரமா? இல்லை, அவள்கிட்ட தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்து நின்னாருன்னு பாக்குறோம். கொஞ்ச நேரத்துல பாக்குறோம் இவர்கிட்ட அவ தண்ணி குடிக்க வேண்டிய அவசியத்தை காண்பித்து கொடுக்கிறார். அங்கே கிணற்று தண்ணீர், இங்கே ஜீவ தண்ணீர். அப்ப தண்ணீருங்கிறத வெளிப்பாட கவனிச்சு பாருங்க. அவருடைய பாவ வாழ்க்கை கலைந்தெறியப்படுகிறது. அதான் தண்ணீர் வாசல், ஊருணி வாசல் 2 ஏன் சேர்த்தீங்க காமிக்கிறேன்னா இந்த ஒரே அனுபவத்தை அதை வெளிப்படுத்து. கிட்டத்தட்ட ஒண்ணு போல ரிசம்பிள் ஈச் அதர். போத் கேட்ஸ்
these two அல்லது these both gates resemble each other. ரெண்டு ஒண்ணுக்கொண்டு ஒரு சம்பந்தத்தை உண்டாக்குது, ஒண்ணுக்கொண்டு ஒற்றுமையை வெளிப்படுத்து. அதனாலதான் இது ரெண்டையும் ஒன்னா காமிக்கிறேன். தண்ணீர் வாசல், ஊருணி வாசல், அந்த ரெண்டையும் கவனிக்கும் போது எதை குறிக்கி? தண்ணீர் முழுக்கினாலே நம்மை சுத்திகரித்தார் என்று எபேசியர் 5வது அதிகாரம் 25, 26 ஆகிய 2 வசனங்களில் சொல்லப்படுது. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, தண்ணீர் முழுக்கினால் நம்மளை என்ன செஞ்சாராம்? சுத்திகரித்து. அப்ப அந்த தண்ணீர் எதுக்கு அடையாளம்? சுத்திகரிப்பை குறிக்கிறது. அப்ப தண்ணீர் வாசல், நீருணி வாசல், ஊருணி வாசல், மன்னிக்கும், தண்ணீர் வாசல், ஊருணி வாசல் சொல்லும் போது இந்த 7வது மற்றும் 8வது வாசல நம்ம உன்னிப்பா கவனிக்கும் போது எதை காண்பிக்கு? எருசலேம் சபைக்கு சுத்திகரிப்பு தேவை. சுத்திகரிப்புல நிலைத்திருக்கணும் பிரியமானவர்களே. ஐயா, சுத்திகரிப்பு ஒரே ஒரு நாள்ல நடந்து அதோடு முடிஞ்சதா? இல்ல, அனுதினமும் நான் சுத்திகரிப்பை அனுபவிக்கிறவளாய் காணப்பட வேண்டியது அவசியம். தினந்தோறும் வெளியில போயிட்டு வர்றோம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம், பேசுகிறோம், சம்பாஷணை பண்ணுகிறோம், வேலைகளை செய்கிறோம், பல இடங்களுக்கு கடந்து போகிறோம், பல மனிதர்களை சந்திக்கிறோம், பல மனிதர்களிடத்துல பேசுகிறோம். திரும்பி வரும்போது பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ இந்த மனிதனிடத்தில் இப்படி நான் இந்த வார்த்தைகளை பேசியிருக்க கூடாது, ஐயோ நான் இந்த இடத்துல போய் நான் வீணா அந்த நேரத்தை செலவழித்து விட்டேனே, ஐயோ இந்த மனிதன்கிட்ட நான் கோபமா பேசி விட்டேனே. வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது. உடனுக்குடன் நினைச்ச வேண்டியது இருக்கு, சுத்திகரிப்புக்குள்ள வர வேண்டியது இருக்கு. அப்ப ஆண்டவர் இங்க தண்ணீர் ஊருணின்னு காமிக்கிற இடத்துலலாம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பூரண சுத்திகரிப்பை சுதந்திரிக்கிற அனுபவமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் சுத்திகரிப்பு தேவை, தினந்தோறும் சுத்திகரிப்பு தேவை. பொதுவாக பார்த்தீங்கன்னா யூதர்கள் மட்டும் இல்லை, பொதுவாக அதிகாலத்தில் உள்ள பழைய காலத்தில் உள்ள கலாச்சாரம் என்ன தெரியுமா? வீட்டில இருந்து வெளியே போன மனுஷால் என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ள வரும்போது என்ன செய்வாங்க? காலை என்ன செய்வாங்க? நல்லா கழுவிட்டு தான் வருவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு யூதருடைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கச்சாடி மாதிரி வெளியில இருக்கும். வீட்டுக்குள்ள வரும்போது என்ன செய்யணும்? கழுவிட்டு வரணும். சூளைமித்தி கூட சொல்லுவா, மணவாளன் தட்டுற சத்தத்தை கேட்டு திறக்கிறதுக்கு மாற்றப்பட்டு என்ன சொல்லுவா? என் வஸ்திரங்களை கழட்டி போட்டேன், திரும்ப அதை எப்படி உடுப்பேன்? உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என் வஸ்திரங்களை கழட்டி போட்டேன், திரும்ப எப்படி உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், அவள் எப்படி நான் திரும்பவும் அழுக்காக்குவேன்? அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா கழுவிடுவாங்க, காலை கழுவுவாங்க. இயேசு கிறிஸ்துமே பந்தியில் இருந்த போது சீமோன் என்ன சொன்னாரு? லூக்கா 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். சீமோனே, நான் வீட்டுக்கு வரும்போது நீ என் கால்களுக்கு என்ன செய்யல? தண்ணி தரல. இவ்வளவு தன் தலைமயிரினால் கண்ணீரினால் என் பாதங்களை கழுவி சுத்தம் செய்தான் சொல்றாரு. பொதுவாக அந்த வீட்டுக்குள்ள வந்தா என்னது? காலை கழுவணும். ஆசாரியர்களுமே தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக ஆசாரியர்கள் ரெண்டு இடத்துல வேலை செய்வாங்க. நல்லா கவனிங்க. ஆதி காலத்தில் ஆசாரியர்கள் எந்த இடத்துல வேலை செய்வாங்கன்னா, ஆசீர்வாத கூடாரத்திலும் வேலை செய்வாங்க, பலிபீடத்திலும் வேலை செய்வாங்க. பலிபீடத்துக்கு அடுத்த பணிபடிகளிலும் அவங்க அலுவலா இருப்பாங்க, ஆசீர்வாத கூடாரத்து அடுத்த பணிகளிலையும் அவங்க அலுவலா இருப்பாங்க. ஆசீர்வாத கூடாரத்தில் வந்து ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ள வந்து பணிவிடைகளை செய்ய நேரிட்டாலும் சரி, ஆசீர்வாத கூடாரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய பலிபீடத்துல வந்து பணிகளை செய்யறதுக்கு அவங்க நடத்தப்பட்டாலும் சரி, அந்த ரெண்டுக்கும் நடுவுல வெண்கல தொட்டி இருக்கும். வேதத்துல யாத்திராமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 7ஆம் வசனமாக இருக்கட்டும் அல்லது 30ஆம் வசனமாக இருக்கட்டும், நீங்க உன்னிப்பா வாஸ்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆசீர்வாத கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஒரு வெண்கல தொட்டி வைக்கப்பட்டிருக்கும். எதுக்காக? ஆசீர்வாத கூடாரத்துக்கு போகிற ஆசாரியனாக இருக்கட்டும், பலிபீடத்துக்கு வரவனா இருக்கட்டும், அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற எதை பார்க்கணும்? வெண்கல தொட்டியை பார்க்கணும். அதுல தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும். அப்ப இந்த தொட்டி, அதுல வார்த்து வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீர், இதெல்லாம் எதுக்கு அடையாளம் கேட்டா சுத்திகரிப்பு, சுத்திகரிப்பு, சுத்திகரிப்பு. நீங்க யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலேன். அங்க எத்தனை கச்சாடி இருந்துதான்? எத்தனை கச்சாடி? அது யாருடைய சுத்திகரிப்பின்படியா? யூதர்களுடைய சுத்திகரிப்பு முறைமையின்படி. யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. பொதுவா அந்த தண்ணீர் ஊருணி வாசல், தண்ணீர் வாசல் சொன்னாலே சுத்திகரிப்பு, மறக்கவே கூடாது. சுத்திகரிப்பு. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரை திரை பிழைகள். என்ன சொல்ற வசனம் எதுல இருக்குன்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 26, 27. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நம்மை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, அதை தொடர்ந்து 27 சொல்றது, கரை திரை பிழைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் உள்ளதும் பிழையற்றதும் மகிமையுள்ள மாசற்றதுமான சபையாய்
அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவ தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, உடனே தண்ணீரை கொண்டு வந்து சுத்திகரிக்கான்னு நினைக்க கூடாது. தண்ணீர் வாசல் சொல்லும் போது நமக்கு ரெண்டு விதமான அர்த்தத்தை வெளிப்படுத்த. ஒண்ணு சுத்திகரிப்பு, இன்னொன்று தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்ன? தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே நீங்கள் நானும் வாசிக்க முடியும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. ஆக ஊருணி மற்றும் தண்ணீர் வாசலை நாம் பார்க்கும்போது அந்த ரெண்டுமே எதை வெளிப்படுத்துது சொன்னா, ஆவிக்குரிய அர்த்தங்களை காண்பிக்க. அதுல ஒன்று சுத்திகரிப்பு, இரண்டாவது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, ஞானஸ்நானம். தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறிக்கி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு இருந்தபோது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து எதனாலே காக்கப்பட்டார்கள்? சத்தமா சொல்லுங்க. ஜலத்தினாலே காக்கப்பட்டார். நம்மையும் காப்பாற்றுவதற்கு தேவன் இப்படிப்பட்ட ஜலத்தை ஏற்படுத்துகிறார். எதை? ஞானஸ்நானம். அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது, அது நோவாவின் பேழன்னு சொல்லல. அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது, அதற்கு ஒப்படையான ஞானஸ்நானமானது. அவ ஏன் இந்த தண்ணீரை அடையாளப்படுத்துகிறார்? தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையிலே நீங்களும் நானும் நம்மை மோசம் போக்கி கொண்டிருந்த சகலவிதமான இச்சைகளை நமக்குள்ளே நடப்பித்துக் கொண்டே இருந்த பழைய மனுஷனாகிய ஆதாமையும் அவனுடைய ஒட்டுமொத்த செய்கைகளையும் கிறிஸ்துவோடு அடக்கும் என்று ஒப்பு கொடுத்து அப்படி உயிர்த்தெழுதலின் சாயலிலே பிழைத்திருக்கிறோம் என்பதை விளங்கச் செய்வதுதான் ஞானஸ்நானம். இதுதான் ஊருணி மற்றும் தண்ணீர் வாசல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அப்போ சுத்திகரிப்பு, நல்லா பாருங்க, சுத்திகரிப்பு, ஞானஸ்நானம், கூடுதல் இன்னொரு சத்தியமும் இருக்கு. அந்த ஊருணி வாசல்ல அந்த ஊற்று, ஊருணி ஏன் பெருச்சு தெரியுமா? ஊற்று. அதுல ஊறிக்கிட்டே இருக்கும், தண்ணி வந்துட்டு வருவாங்க, அது ஊறிக்கிட்டே இருக்கும். இந்த ஊற்று இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டிருக்கு. அது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம். நீ வேதத்தை வாசு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37, 38 மற்றும் 39 நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. யோவான் 7வது அதிகாரம் 37, 38, 39 இந்த 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. யோவான் 7, 37, 38, 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன பண்ண கடவன்? பானம் பண்ண கடவன். நல்லா பாத்துக்கங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. எதுக்காக இந்த தண்ணீரை பானம் பண்ண வா அப்படின்னு கூப்பிடுறாரு? இது என்ன அர்த்தம்? அவர் கையில நல்ல மினரல் வாட்டர் வச்சிருக்காரு, போய் நல்ல அருமையான நல்ல தண்ணியை குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவா? இது அதுக்காக சொல்லலையா, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப இந்த ஊருணி வாசல், தண்ணீர் வாசல்ல நம்ம காணக்கூடிய 3வது அனுபவம். முதல் அனுபவம் சுத்திகரிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, மனம் திரும்புதல், சுத்திகரிப்பு, அவங்கள் அகற்றப்படுகிற அனுபவம், அனுதினமும் இந்த சுத்திகரிப்புக்குள்ளே நாம் காணப்படுகிற அனுபவம். 2வது இந்த ஊருணி மற்றும் தண்ணீர் வாசல் எதை காண்பிக்க அப்படி சொன்னா, ஞானஸ்நானம். என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த மகா மேன்மையான அனுபவத்தை அது வெளிப்படுத்துது. ஞானஸ்நான சத்தியங்கள். அதைத் தொடர்ந்து நீங்க கவனிப்பீர்கள் என்றால், இப்ப சொல்றாரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ற அனுபவம். ஏன் பானம் பண்ண கூப்பிடுறீங்க? அது என்னங்கிறத கருத்து என்னவா? எதுக்காக இப்படி கூப்பிட்டாரா? தாகம் உள்ளவர்கள் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவர்கள், தண்ணீரை பெற்றுக்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த தண்ணீரை பெறுகிற அனுபவம். ஏன்னா ஊருணி வாசல் வழியா தான் தண்ணீரை கொண்டு வருவாங்க. வேற வாசல் வழியா வரக்கூடாது, மீன் வாசல் வழியா வரக்கூடாது. அதுக்குன்னு ஒரு இது வச்சிருக்காங்க. ஊருணி வாசல், தண்ணீர் வாசல் இருக்கு பாத்தீங்களா? அந்த வாசல் வழியா தான் எதை கொண்டு வரணும்?
ஆமா, அந்த வாசல் வழியாகத்தான் தண்ணீர் கொண்டு வர்றதுக்காகத்தான் அந்த வாசலுக்கு பேரே ஊருணி வாசல், தண்ணீர் வாசல். அவ எருசலேம் ஆகிய உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இந்த வாசலின் அனுபவம் காணப்படுகிறதா ஆராய்ந்து பாருங்க. சுத்திகரிப்பு இருக்கிறதா ஆராய்ந்து பார்ப்போம். ஞானஸ்தான சத்தியத்தில் நிலைத்திருக்கிறோமா ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாய் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நடத்தப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவருக்குள் நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவர் அழகா சொல்றார், நியமிக்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எபேசியர் 4வது அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எவ்வளவாய் தேவன் நம்மை நேசிக்கிறார் பாருங்க. அதனாலதான் அந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். அவ எருசலேம் என்று சொல்லப்படுற அந்த பரிசுத்த நகரமாகிய கர்த்தருடைய சபைக்குள்ளே எது காணப்பட வேண்டும்? ஊருணி வாசல் மற்றும் சத்தமா சொல்லுங்க, தண்ணீர் வாசல் காணப்படணும். சுத்திகரிப்பை ஒவ்வொரு நாளும் நாம் பிரதிபலிக்கணும். என இயேசு கிறிஸ்து சுத்திகரித்து இருக்கிறார். அவருடைய இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் பாவமற கழுவப்பட்டிருக்கிறேன், சுத்திகரிப்பை பெற்றிருக்கிறேன். செத்த கிரியைகளற நீங்க என்னை தேவன் தம்முடைய விளையாடப்பட்ட இரத்தத்தினாலே சுத்திகரித்து இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஞானஸ்நானம் ஜலத்தினாலே காக்கப்பட்டலாம். ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லும் போது என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அடிக்கடி சொல்ற வசனம் தான் கொலோசியர் 2:12 சொல்லுது. கொலோசியர் 2:12 சொல்லுகிறது, ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் சொல்லப்படுது. அப்ப ஞானஸ்தானத்துல 2 காரியம் நடக்கும். ஒண்ணு அடக்கம், இன்னொன்று உயிர்த்தெழுதல். யாருக்கு அடக்கம், யாருக்கு உயிர்த்தெழுதல்? பழைய மனுஷனுக்கு அடக்கம். பழைய மனுஷன் மரித்து, பழைய மனுஷனாகி ஆதாம் மாம்சீக மனுஷன், ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான் ஞானஸ்தானத்துல. அதான் தண்ணீர் வெளிப்படுத்துது. அவ தண்ணீர் வாசலும் ஊருணி வாசலும் எனக்குள்ள இடம் பெற்றிருக்க எருசலேமின் அலங்கமாகிய எருசலேம் நகரமாகிய எனக்குள்ளே காணப்படுகிறது என்று சொன்னால் நான் சுத்திகரிப்பில் நிலைத்திருக்கிறேன், சுத்திகரிப்பை அனுபவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையுடைய மரணத்தை பெற்றுகிற விசுவாசத்தினாலே சுத்திகரிப்பை அனுதினமும் நான் அனுபவிக்கிறேன். அனுதினமும் அந்த வாசல் இருக்கணுமே, இருக்கக்கூடாதா? இருக்க வேண்டும். 2வது வேதம் சொல்லுது, சுத்திகரிப்பை தொடர்ந்து ஞானஸ்நான சத்தியங்கள். என்னுடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறான். 3வது கவனிக்கிறோம், அது தொடர்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ற அனுபவம். அப்ப சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தோடு மட்டும் இல்லை, ஞானஸ்தானம் பெற்ற அனுபவத்தோடு மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவிக்குள் ஜீவிக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவி காத்திருந்து பெறணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், காத்திருந்து பெறணுங்கிறதுக்கு வசன ஆதாரம் கிடையாது. ஐயா என்னைய எப்படி சொல்றீங்க? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 120 பேர் ஒரு மேல் வீட்டர்ல காத்திருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப நான் கேட்கிறேன், கொர்நேலிய வீட்டுல சத்தியத்தை கேட்ட மாத்திரத்துல பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாரு, அவங்க பரிசுத்த ஆவிக்காக தனிப்பட்ட முறையில் காத்திருந்தாங்களா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவிக்கு காத்திருக்கவா கொர்நேலிய வீட்டுல கூப்பிட்டாரு? எல்லாரும் வாங்க 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 பரிசுத்த ஆவி பெறதுக்கு எல்லாரும் காத்திருக்க வாங்க அப்படியே கூப்பிட்டாரு? இல்லை. சமாரியர் மேல கை வச்சாங்களே, அப்போஸ்தலர் கை வச்ச உடனே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டாரா இல்லையா? என்ன காத்திருந்தாங்களா? எபேசுவில கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல, மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் துவக்கத்துல படிங்க. அப்போஸ்தலர் பவுல் எத்தனை பேர் மேல கை வச்சாரா? ஏறக்குறைய 12 பேர் மேல கை வைக்கிறாரு. பரிசுத்த பத்தி கேள்வியே படல. இப்ப கேள்விப்படுறாங்க. விசுவாசனால அவங்க பரிசுத்தம் என்ன செஞ்சுட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அவங்க எங்கேயாவது பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தாங்களா? அதாவது ஒரு அனுபவத்தை உபதேசமா கொண்டு வரக்கூடாது, ஆனா உபதேசத்தை என்னைக்குமே அனுபவமாக்கி கொள்ளணும். அதான் முக்கியம். அதுக்காக இன்னைக்கு எல்லாரும் என்ன தெரியுமா, அப்போஸ்தலர் 2 மட்டும் பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. காத்திருக்கணும், 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 காத்திருக்கணும். அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் தான் நிறைவேறிட்டு எங்க காத்திருக்கணும்? பைபிள் சொல்லுது, எபேசியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவரால்
பரிசுத்த ஆவிக்குள். எவ்வளவு வசனம் அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால், அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சீல் வச்சுட்டாரு. எனக்கு சொந்தமானவன்னு சொல்லி சீல் வச்சாச்சு. பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். நாமும் இப்படிப்பட்ட மகத்துவமான இடத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தப்படுகிறோமா ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே செயல்படுகிறாரா ஆராய்ந்து பாருங்கள். நாம் கிட்டத்தட்ட 8 வாசல்களை தியானித்தோம். 3வது செஷன்ல, நாம் கடைசி செஷன்ல நம்ம இன்னொரு 4 வாசல்களை பார்த்து முடிக்க இருக்கிறோம். தயவுசெய்து நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இருக்க இடத்திலே நாம் கண்களை மூடி